Assalamualaikum friends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்வீட் அப்பம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவா நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோன்னே நீங்கள் 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கோதுமை ரவாவை ஊற வச்சோம் இல்லையா, அதை ஊற வச்சுட்டோன்னே இப்படி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னே அது நீங்கள் இப்படி சாஃப்டாக இருக்காண்டு கோதுமை ரவா வச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ இந்த மிக்சிக்குள்ளே போடணும். இப்போது நம்ம உப்பு 1 pinch எடுத்துக்கணும், எடுத்து போடணும். பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லமை 3 tablespoon ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் இப்படியே போய் மிக்சியில் நம்ம அரைக்கணும். அந்த மிக்சரை நம்ம மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிக்சரை நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னே இந்த மிக்சர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் அளவில் இருக்கணும். கோதுமை மாவு 1 tablespoon ஆட் பண்ண போகிறோம். நார்மலாகவே 1 tablespoon தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற ஒரு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோன்னே இதேமாரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். திருவண்ண தேங்காய் 1 cup ஆட் பண்ணணும். அடுத்து நம்ம இப்போ முந்திரியை இதேமாதிரி நல்லா குட்டியாக வெட்டி வச்சுட்டு ஆட் பண்ணணும். அடுத்து வாசத்துக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னே இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழிப்பணியார சட்டியை வச்சுட்டோன்னே அடுப்பு ஆன் பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம எண்ணெயை போட்டுக்கணும். அதில் இதுமாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஸோ எண்ணெயை ஆட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுமாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதோ நம்ம ஸ்வீட் அப்பம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஹாஃபிராஸ் அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.